இந்த சிறுதானியம் என்ன பாவம் செஞ்சுதோ கடவுளுக்கு தான் தெரியும். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கையில் இருக்காங்க. இப்போ யாராவது நிறுத்தியிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திடலாம் அப்படின்னு. நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? அப்படி சொல்லுங்களேன். நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. இது ஒரு பயங்கர மூட நம்பிக்கை. ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? பதில் சொல்றீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க சார்? கமெண்ட்ஸில் எழுதுங்க, எழுதுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருந்தா கால் பண்ணி பேசுங்க சார். இப்போ பயங்கர ஃபேமஸ் இதுதான். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ். இப்போ எல்லாம் கரெக்டு தான். நான் என்ன கேட்குறேன்னா, இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, இந்த 6க்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸில்